வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையாற்றலையும் நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவருடைய கோட்பாடுகளையும் வணங்கிக் கொண்டு அருட்தந்தையினுடைய தொடர்புணர்தல் என்ற கவிதையை பற்றி சிந்தனை செய்யலாம். உயிருக்கும் பொருட்களுக்கும் உள்ள தொடர்புணர்ந்து உழைத்துண்டு வாழுதலே கர்மயோகம். உயிருக்கும் பரத்திற்கும் உள்ள தொடர்புணர்ந்து உயரறிவில் ஒழுகுவதே ஞானயோகம். உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்புணர்ந்து உணர்ச்சிகளை முறைப்படுத்துதலே மருத்துவமாம். உயிருக்கும் உயிர்கட்கும் உள்ள தொடர்புணர்ந்து ஒத்தும் உதவியும் வாழுதலே அரசியல் என்று மகர்ஷி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். உயிருக்கும் பொருட்களுக்கும் உள்ள தொடர்புணர்ந்து உழைத்து உண்டு உதவி வாழுதலே கர்மயோகம் என்கிறார். கர்மயோகம் என்றால் கடமை, அறம் என்று தமிழ்படுத்துகிறார்கள். அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அறம் சார்ந்த செயல்களாக அமைத்துக் கொள்வது, இன்பம் தரக்கூடிய விளைவுகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய செயல்களை செய்வது என்று பொருள்படுகிறது. உழைத்து உண்டு உதவுதலே என்கிறார். உழைத்து உண்டு உதவுதல், அதாவது உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகினில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு என்கிறார் கண்ணதாசன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தின் உழைப்பை பெற்றுத்தான் வாழ்க்கை நடத்துகிறான். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அறிவாட்சி தரத்தின் மூலமாகவோ உடல் உழைப்பின் மூலமாகவோ பிரதிபலனாக செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதைதான் மகர்ஷி விளக்குகிறார். அவரவர்தம் அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வதென்ற முடிவும் என்கிறார். ஒரு தனி மனிதன் இந்த சமுதாயத்தில், இந்த உலகில் எந்த உழைப்பையும் உழைக்காமல் அவன் வாழ்க்கை நடத்துகிறான் என்றால் பிறருடைய உழைப்பை திருடுவதற்கு சமமாக இருக்கிறது. அதனால் அறிவின் ஆற்றலின் மூலமாகவோ உடல் உழைப்பின் மூலமாகவோ இந்த சமுதாயத்திற்கு அவன் திருப்பி செலுத்த வேண்டியது அவசியம் என்று விளக்குகிறார் கர்மயோக வாழ்க்கை நெறியை பற்றி மகர்ஷி அவர்கள். அடுத்ததாக உயிருக்கும் பரத்திற்கும் உள்ள தொடர்புணர்ந்து உயர் அறிவில் ஒழுகுவதே ஞான யோகம். அதாவது தன்னுடைய உயிரை பற்றி உணர்ந்து உயிருக்கு மூலமான இறைவனை உணர்ந்து இறைவனே எல்லாமாக இருக்கிறான் என்று பேரறிவியாகிய தெய்வத்தை உணர்ந்து ஞான யோகம் என்றால், ஞானம் என்றால் இறைவனை உணர்ந்த அறிவு என்று பொருள். மெய்ப்பொருளை உணர்ந்த நிலையில் அறிவின் வசம் நின்று வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி ஞான யோகம். ஞான யோகம் என்பது ஞானிகளினுடைய வாழ்க்கை நெறி. இதைதான் மகர்ஷி விளக்குவார். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், வகுத்தபடி வாழ்ந்து காட்டினோர். ஞானிகளினுடைய வாழ்க்கை நெறி இதுதான். அறிவில் அறிவாய் நிலைத்திருக்க வேண்டும். அந்த சமுதாய மக்களுக்கு அற வாழ்க்கையை போதித்திருக்க வேண்டும். போதித்தபடி அவர்கள் வாழ்க்கை நடத்தி இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை முறையை தான் ஞான யோக வாழ்க்கை நெறி என்று விளக்குகிறார் அற்புதமாக அருட்தந்தை அவர்கள். அடுத்ததாக உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்புணர்ந்து உணர்ச்சிகளை முறைப்படுத்துவது மருத்துவமா என்கிறார். இன்றைக்கு நாம் உடல் சார்ந்த நோய்களுக்கு பலவிதமான மருத்துவ முறைகளை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கு அடிப்படையான காரணம் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்கிறது வள்ளுவம். அதுபோல ஒரு மனிதனுக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் மூல காரணம் அவனுடைய மனதில் எழுகின்ற தேவையற்ற உணர்ச்சிகளே, 6 தீய குணங்களே அடிப்படை காரணமாக அமைகிறது. இதைதான் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் என்கிறது விஞ்ஞானம். அருட்தந்தை அவர்கள் உளவியலை ஆராய்ந்தால் அருகுணங்கள் உடலில் நோய் பல விளைவித்தல் காண்கின்றோம். பிளவு செய்சினம், குருதி அழுத்தம், நோய், பித்து, புண், கண்ணோய், தாது, மூளை வளமழிவு செய்யும் என்று ஒரு பெரிய பட்டியல் இடுகிறார். ஆக
மனம் சார்ந்த உணர்வுகளே உடலின் நோய்களாக பிரதிபலிக்கிறது. அப்படியானால் இந்த உணர்ச்சிகளை முறைப்படுத்திக் கொள்வதுதான் முறையான மருத்துவம் என்கிறார். இதற்காகத்தான் அருட்தந்தை அவர்கள் அகத்தாய்வு பயிற்சிகளை எல்லாம் முறையாக கொடுத்து 6 தீய குணங்களையும் நற்குணங்களாக மாற்றிக்கொண்டு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி முறைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக உயிருக்கும் உயிர்கட்கும் உள்ள தொடர்புணர்ந்து ஒத்தும் உதவியும் வாழுதலே அரசியல் என்கிறார். இன்றைய அரசியல் பலவிதமான பகையும் போட்டியும் பிணக்குகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையான அரசியல் வாழ்க்கை நெறி என்பது எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு யாருடைய வழிகாட்டுதல் சரியானதாக அமையும்? எந்த மாதிரியான அரசியல் சரியானதாக இருக்கும் என்றால் சிந்தனையோர் வழிவாழ்வு என்கிறார். சிந்தனையாளர்கள் என்றால் யார்? அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால், வாழுகின்ற மக்களிலே அறிவாற்றல் தரத்தை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவதாக நம்பிக்கையின் வழி வாழக்கூடிய பக்தி மார்க்கத்தின் வழி. அடுத்ததாக விளக்கம் பெற்று அதன்படி வாழக்கூடிய விளக்க வழி வாழ்க்கை. மூன்றாவதாக இறைவனை உணர்ந்து இறைவனே எல்லாமாக இருக்கிறான் என்று உயிரை உணர்ந்து அதன்படி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை நெறி, முழுமை பேறு பெற்று வாழுகின்ற வாழ்க்கை நெறி. இதைதான் மகரிஷி சொல்லுகிறார். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்கிறார். உலகத்திலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உயிர் அறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். உயிர் என்றால் என்ன? சக ஜீவன்களாக இருப்பது என்ன? வாரியில் உள்ள உயிரெல்லாம் நான், பூமியில் உள்ள புழுவெல்லாம் நான் என்கிறான் பாரதி. அதுபோல ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு உயிரும் இறைவனுடைய தன்மாற்றுவை என்று உணர்ந்து வாழக்கூடிய சிந்தனையாளர்கள் வகுத்து கொடுக்கின்ற வாழ்க்கை நெறிமுறையே ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியாக, அன்பும் கருணையுமாக, போட்டி இல்லாமல், பகை இல்லாமல், போர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையாக அமையும் என்று அரசியலை பற்றி அருட்தந்தை அவர்கள் விளக்கம் கூறுகிறார். ஆக இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.